குழந்தைகளுக்கான ஃப்ராக், பேப்பர் டிராஃப்டிங் மற்றும் தையல். பேபி ஃப்ராக், பேப்பர் டிராஃப்டிங் அண்ட் ஸ்டிச்சிங். ஒரு குழந்தைகளுக்கான ஃப்ராக் தயாரிப்பது ஒரு எளிதான மற்றும் சுவாரஸ்யமான செயல்முறை ஆகும். இதற்கு முதலில் ஒரு பேப்பர் பேட்டர்னை உருவாக்க வேண்டும். இது ஃப்ராக்கின் சரியான அளவு மற்றும் வடிவமைப்பை தீர்மானிக்க உதவுகிறது. பேட்டர்ன் தயாரானதும் அதை இயந்திரத்தில் தைக்கிறோம். இந்த பேட்டர்னை உண்மையான துணியில் அப்படியே தைக்கலாம். இந்த 2 படிநிலைகள் பேட்டர்ன் தயாரித்தல் மற்றும் தையல் செய்தல் சரியான அளவில் ஒரு குழந்தைகளுக்கான ஃப்ராக் தயாரிக்க உதவுகின்றன. மேலும் நமது படைப்பாற்றலை காட்ட ஒரு வாய்ப்பையும் வழங்குகின்றன. உங்களுக்காகவோ அல்லது வேறு ஒருவருக்காகவோ ஒரு ஆடையை உருவாக்குவதற்கு இந்த திறமையை கற்றுக்கொள்வது அவசியம். குழந்தைகளுக்கான ஃப்ராக் தயாரிப்பின் படிப்படியான செயல்முறையை இப்போது புரிந்து கொள்வோம். இதில் பேப்பர் பேட்டர்ன் தயாரித்தல் மற்றும் இயந்திர தையல் ஆகியவை அடங்கும். இப்போது ஒரு பேட்டர்னை உருவாக்கும் செயல்முறையை விரிவாக புரிந்து கொள்வோம். அது எப்படி செய்யப்படுகிறது என்று பார்ப்போம். இதன் முதல் படிநிலை ஒரு அடிப்படை பிளாக்கை உருவாக்குவதாகும். முதலில் பாடி பிளாக், ஸ்லீவ் பிளாக் மற்றும் ஸ்கர்ட் பிளாக் போன்ற அடிப்படை பிளாக்குகளை உருவாக்கவும். இவை உடல் அளவீடுகளின் படி செய்யப்படும் நிலையான வடிவங்கள் ஆகும். ஃப்ராக் பேட்டர்னை உருவாக்குவதற்கு முன் மொத்த ஃப்ராக்கின் நீளம், மார்பு, இடுப்பு, தோள்பட்டை மற்றும் ஸ்லீவின் நீளம் போன்றவற்றின் சரியான அளவீடுகள் நமக்கு தேவை. பாடி பிளாக் என்பது உடலின் மேல் பகுதிக்காக வடிவமைக்கப்பட்ட அடிப்படை பேட்டர்ன் ஆகும். அதை செய்ய டிராஃப்ட் பேப்பரில் ஒரு நேர்கோட்டை வரைவதன் மூலம் தொடங்கவும். இது பேட்டர்னின் தொடக்கமாகும். பின்னர் கழுத்து அளவு தீர்மானிக்கப்படுகிறது. இது பொதுவாக 2 முதல் 3 அங்குல அகலம் மற்றும் 2.5 முதல் 3 அங்குல ஆழம் கொண்டது. தோள்பட்டை அகலம் 4.5 முதல் 5 அங்குலம் மற்றும் அது மிதமான சாய்வு கொண்டது. ஆம்ஹோல் வளைவு மார்பு அளவீட்டின்படி டிராஃப்ட் செய்யப்படுகிறது. இது ஃப்ராக்கின் நல்ல ஃபிட்டிங்கை உறுதி செய்கிறது. இதற்கு பிறகு ஒவ்வொரு இணைப்பிலும் 1 அங்குல மார்ஜினை சேர்க்கவும். ஸ்கர்ட் என்பது ஃப்ராக்கின் கீழ்ப்பகுதி ஆகும். இது பொதுவாக ஏ லைன், எளிய பரவல் அல்லது கூப்பிய அல்லது விரிந்த வடிவில் மலர் போன்ற தைக்கப்படுகிறது. ஒரு இந்திய ஸ்கர்ட் பேட்டர்னை வரையும் போது இடுப்பு அளவு 4ஆல் வகுக்கப்படுகிறது. இதன் மூலம் மடக்கப்பட்ட துணியில் கால் இடுப்பு அளவு குறிக்கப்படுகிறது. ஆனால் ஸ்கர்ட்டின் அளவு எப்போதும் முழு இடுப்பு அளவை அடிப்படையாக கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. ஸ்கர்ட்டின் நீளம் மேலிருந்து ஃப்ராக்கின் விளிம்பு வரை அளவிடப்படுகிறது. இது பொதுவாக 10 முதல் 12 அங்குலங்கள் ஆகும். ஸ்கர்ட்டில் ஃபிளேரை சேர்க்க கீழே அகலம் அதிகரிக்கப்படுகிறது. இதனால் அது நன்றாக விரிந்து பரவி காணப்படுகிறது. நீங்கள் ஃப்ராக்கில் ஸ்லீவ்களை சேர்க்க விரும்பினால் அதற்கென்று ஒரு ஸ்லீவ் பேட்டர்ன் டிராஃப்ட் செய்யப்படுகிறது. ஸ்லீவ் நீளம் பொதுவாக 4 5 அங்குலங்கள் ஆகும். ஆனால் இதை குழந்தையின் கைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். ஸ்லீவ் அகலம் தோள்பட்டை அகலத்துடன் மேட்ச் ஆகும் வகையில் சற்று லூஸாக இருக்க வேண்டும். இதனால் குழந்தை சௌகரியமாக உணரும். தையலுக்கு மார்ஜின்ஸ் மற்றும் ஸ்லீவ்களுக்கு ஒரு மடிப்பை சேர்க்க மறக்காதீர்கள். இயந்திரத்தில் பயிற்சி செய்ய முதலில் பேப்பரில் ஒரு பேட்டர்னை தயாரிக்கவும். பேட்டர்னை உருவாக்கும் போது அதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை கவனியுங்கள். நீங்கள் ஒரு நேர்கோட்டு பேட்டர்னை மட்டுமே உருவாக்குகிறீர்கள் என்றால் அதற்கு எடுத்த நேரத்தையும் நீங்கள் வேலை செய்யும் வேகத்தையும் கவனியுங்கள். பேப்பர் பேட்டர்னை வெட்ட முதலில் கத்தரிக்கோல் கொண்டு டிராஃப்ட் செய்யப்பட்ட பேட்டர்னை வெளிப்புறங்களில் கவனமாக வெட்டவும். பின்னர் ஒவ்வொரு துண்டையும் முன்புறம், பின்புறம், ஸ்லீவ் போன்ற பெயர்களுடன் லேபிள் செய்யவும். பேட்டர்னில் நூல் ஓட்டத்தின் திசை, மடிப்பு மற்றும் தையல் சின்னங்களை குறிப்பதும் முக்கியம். அனைத்து துண்டுகளும் வெட்டப்பட்ட பிறகு ஒவ்வொரு பிரிவிலும் மடிப்பு மார்ஜின்களை சேர்ப்பது முக்கியம். பொதுவான மடிப்பு மார்ஜின் 1 அங்குலம் இருக்கும். நூல் ஓட்டத்தின் திசையை குறிக்க மறக்காதீர்கள். இதனால் துணியை சரியான திசையில் வெட்ட முடியும்.
கழுத்து பகுதி மற்றும் விளிம்புகளை முடித்துவிட்டு தைக்க தொடங்குங்கள். கழுத்தின் முன்புறத்தில் பைப்பிங் அல்லது துணி துண்டை தைக்கவும். இதனால் அது நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இது ஃப்ராக்கை அணிவதற்கும் கழற்றுவதற்கும் உதவுகிறது. நெக்லைன் மற்றும் விளிம்புகளை தைப்பதிலிருந்து தொடங்கவும். முன்புற நெக்லைனில் பைப்பிங் அல்லது துணி துண்டுகளை இணைத்து பின்புறத்தில் ஒரு பிளாக்கெட்டை உருவாக்கவும். அதாவது அணிய எளிதாக பட்டன்கள் அல்லது ஹூக்குகளை ஃபிட்டிங் செய்யக்கூடிய ஒரு பகுதி. ஹெம்லைன் என்று அழைக்கப்படும் ஸ்கர்ட்டின் கீழ் விளிம்பில் மடித்து நேர்த்தி மற்றும் வலிமைக்காக நேராக தைக்கவும். இதற்கு பிறகு தோள்பட்டைகளை தைக்கவும். முன்புற மற்றும் பின்புற உடல் பகுதியை தோள்பட்டை கோட்டுடன் இணைக்கவும். விளிம்புகள் பொருந்தும் வகையில் 2 காகித துண்டுகளையும் கவனமாக சீரமைக்கவும். பின்னர் தோள்பட்டை கோட்டில் நேராக தைக்கவும். இப்போது ஸ்லீவ்களை இணைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஸ்லீவை ஆர்ம் ஹோலுடன் மேட்ச் செய்து தைக்கவும். அவ்வாறு தைக்கும்போது ஸ்லீவ் வளைவு மற்றும் ஆர்ம் ஹோல் சரியாக மேட்ச் ஆவதை உறுதிப்படுத்தவும். பின்னர் ஸ்கர்ட் மற்றும் உடல் பகுதியை இணைக்கவும். ஸ்கர்ட்டை உடல் பகுதியின் கீழ் விளிம்புடன் சீரமைக்கவும். ஸ்கர்ட்டில் ஃப்ரில்ஸ் அல்லது மடிப்புகள் இருந்தால் முதலில் அவற்றை மடித்து ஊசிகள் அல்லது சிறிது பசை கொண்டு பேப்பரில் செட் செய்யவும். பின்னர் தையல் இயந்திரத்தால் ஸ்கர்ட்டை உடல் பகுதியில் தைக்கவும். அதன் பிறகு ஸ்லீவ்கள் மற்றும் இரு பக்கங்களையும் தைக்கவும். இரு பக்கங்களையும் தைக்கும்போது ஃப்ராக்கின் கட்டமைப்பை முடிக்க ஆர்ம் ஹோலில் இருந்து இரு பக்கங்களிலும் ஹெம் வரை நேராக தைக்கவும். இறுதியாக ஆடைக்கு மேலும் நேர்த்தியை கொடுங்கள். இப்போது ஃப்ராக் 3D வடிவத்தை பெற்றுள்ளது. மேலும் இது பேப்பரில் இருந்து தயாரிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு உண்மையான துணி ஆடையைப் போலவே இருக்கும். தையல் பற்றிய அடிப்படை புரிதலை வளர்க்க இது ஒரு சிறந்த பயிற்சியாகும். சுருக்கம்: இந்த வீடியோவில் பேப்பர் பேட்டர்னை பயன்படுத்தி குழந்தைகளுக்கான ஃப்ராக்கை எவ்வாறு தயாரிப்பது என்பதை கற்றுக்கொண்டோம். துல்லியமான அளவீடுகளை எவ்வாறு எடுப்பது மற்றும் உடற்பகுதி, ஸ்லீவ்ஸ் மற்றும் ஸ்கர்ட்டுக்கான அடிப்படை பேட்டர்ன்களை வரைவது, பின்னர் பேட்டர்ன் துண்டுகளை வெட்டி லேபிளிடுவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். இறுதியாக நாம் பயிற்சி செய்வதற்காக தையல் இயந்திரத்தில் பேப்பர் துண்டுகளை இணைத்தோம். இந்த செயல்முறை ஆடையை தைத்தல் பற்றிய புரிதலை மேம்படுத்துகிறது. அத்துடன் தையல் திறன்களை மேம்படுத்துகிறது. இப்போது உங்களுக்கான ஒரு பணி: ஒரு பேட்டர்னை பயன்படுத்தி குழந்தைகளுக்கான ஃப்ராக்கை தயாரிக்க பழகுங்கள். தைக்கும் போது உங்கள் செயல்முறையை கவனமாக கவனியுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் ஏதும் செய்தால் நீங்கள் அவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள்.